அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் ஞானக்கண். இப்ப இந்த ஞானக்கண் அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கண் அப்படிங்கிறத நம்ம ஒரு தெளிவுக்கு வந்தோம். ஏன்னா மற்றவர்கள் கூறுவது போல ஏதோ இந்த கண்ணு மாதிரியே ஒண்ணு உள்ள இருக்கும், அது அப்படியே வெளிப்படும், அதுக்கு நம்ம கண்கள் இரண்டையும் அப்படியே மேல குத்தி அப்படியே அந்த மூன்றாவது கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மூச்சு உள்ள கதி ஓட்டி புசு புசுன்ட்டு உள்ளேயே ஓட்டி அந்த பிரம்ம ரந்திரத்துல ஒரு ஓட்டையை போடணும், அப்பதான் அது திறக்கும். அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லி மக்களை குழப்பி வைத்திருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். ஆனா இங்க மகான்கள் சொல்ல வர்றது இந்த ஞானக்கண் என்பது தூய அறிவுக்கண் அப்படிங்கறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பகவத்கீதை சொல்லும் போது சொன்னது நான் கடந்த வகுப்புல சொன்னேன் இல்லையா? அர்ஜுனா, உன்னுடைய ஊனக்கண்ணை கொண்டு நீ என்னை காண முடியாது, ஆகவே உனக்கு நான் ஞானக்கண்ணை தருகிறேன் என்று கூறிவிட்டுதான் அவர் விஸ்வரூப தரிசனத்தை வெளிப்படுத்தினார் என்று பகவத்கீதை பேசுது. இப்ப இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்ன உடனே நமக்கு என்ன தோணும்? இப்போ சினிமாவில அப்படியே விஷ்ணு அப்படியே பிரம்மாண்ட உருவம் எடுத்துக்குவாரு, அப்படியே அவருடைய வலது கண்ணில் சூரியன் தகிக்கும், இடது கண்ணில் சந்திரன் தகிக்கும், அவருக்கு நிறைய கைகள், அதுல நிறைய தேவதைகள், அவருக்கு நிறைய தலைகள், அப்படியேதான் சினிமாவில காட்டியிருக்கான். ஏன்னா இங்க எது காட்டுறான் சினிமாவிலன்னா எல்லா தேவதைகளும் அதுக்குள்ள இருக்குது, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, அத்தனை தலைகள் இருக்கு, அத்தனை தலைகள்லயும் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு தேவதைகள். இப்படிதானே விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு சினிமாவை பார்த்துட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அப்படி சொல்ல வரல. ஏன்னா சினிமாவில விஸ்வரூப தரிசனம்ங்கிறத அப்படி குழப்பி வச்சிருக்காங்கிறதுக்காக அர்ஜுனனுக்கு இறைவன் அப்படித்தான் தரிசனம் கொடுத்தாரான்னா அப்படி கொடுக்கல. இங்க ஊனக்கண்ணை விட்டு விட்டு நான் ஞானக்கண்ணை தருகிறேன், என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றது எதை வச்சு சொல்றாருன்னா, இந்த விஸ்வம் அப்படின்னா இந்த உலகம் என்று அர்த்தம், இந்த பிரபஞ்சம் என்று அர்த்தம். அப்போ நீ நீ உன்னை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற அர்ஜுனா, நீ உன்னை சார்ந்த உறவுகளை மட்டும் பார்க்கின்றாய். அந்த வகையிலே இந்த உலகம் உன்னுடையது, உன்னுடைய அபிமானத்துக்கானது என்று நீ விரும்புகின்றாய். ஆனா அப்படி இல்ல, இங்க எல்லாமே நானாத்தான் இருக்கிறேன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நானே அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்ற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க விஸ்வம் என்றால் உலகம் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணுமே தவிர, சினிமாவில் காட்டின மாதிரி விஸ்வரூப தரிசனம் உடனே அப்படியே மகாவிஷ்ணு பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்துட்டாரு, அர்ஜுன் அப்படியே சின்ன பொடி பையனா மாறிட்டாரு, அதுலதான் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. ஏன்னா இங்க விஸ்வம்ங்கிற பிரம்மாண்டத்துல நாமெல்லாம் யாரு? ஒரு அணுத்துகள் தான். இப்ப இந்த கேலக்சியில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கேலக்சியில சூரிய மண்டலம் இருக்கு, சூரிய மண்டலத்துல இத்தனை கோள்கள் சுற்றி கொண்டிருக்கு, இந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அந்த பூமிங்கிற பந்துக்குள்ள ஏராளமான ஜீவராசிகள் வாழ்ந்தாலும் இதுல மனிதர்களாகிய நாமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேலக்சியோட வெட்ட வெளியிலிருந்து கம்பாரிசன் பண்ணோம்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளாம் ஒரு தூசி மாதிரி. அப்ப அந்த தூசி மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த தூசி மாதிரி நம்ம இருந்துகிட்டு இங்க இந்த பிரம்மாண்டத்தை நாமளே அனுபவமாக்குறோம். அப்ப இந்த அனுபவம்ங்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமா தான் தெரியுது. ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்கு, இதுல எதை பாக்குறது, எதை முடிக்கிறது, எங்க தொடங்குது அப்படின்னு தெரியல. அப்ப இதெல்லாம் தெரியாம நம்ம தடுமாறுகின்ற நிலையில இங்க ஸ்ரீகிருஷ்ணன் வழி காட்டுறாரு. அப்படியெல்லாம் நீ ஒண்ணும் தடுமாற வேண்டாம், இதனுடைய ஆதியும் அந்தமும் அறிவது ஒன்றுமே கஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த ஆதியும் அந்தமும் நானே, இங்கு தோற்றமும் முடிவும் நானே, எல்லாமா நானே இருக்கிறேன். ஆக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக நானே இருக்கிறேன் என்பதை நீ உன்னுள் உணர்ந்து கொண்டாயானால் நீயும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றதுதான் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க ஞானக்கண். அந்த ஞானக்கண்ணை கொடுக்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையிலங்கிறது தான் அந்த கதையினுடைய தாற்பயம். அப்ப அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்?
அந்த நிலை தான் உண்மை நிலை. அதை விட்டுட்டு நாம ஏதோ கண்ணு வழியா அதை பார்க்க முடியும் அப்படி இப்படி ஏதோ கற்பனையா சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம் தேவையற்ற விசேஷ சுகங்கள், மற்றவர்களால் நமக்கு உண்டாக்கப்பட்ட அஞ்ஞான விஷயங்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடணும். இப்ப இதை பற்றி பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பேசும்போது 4வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அந்த அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ச ஏவாயம் மயா தேத்ய யோகः ப்ரோக்த ப்ராதனः பக்தோசி மே சகா சேதி ரகசியம் கேததுத்தமம். இங்க 4வது அத்தியாயத்தினுடைய 3வது பாடல்ல இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கான அருமையான ஒரு யோகம் இருக்கிறது அர்ஜுனா. அது மிக உயர்ந்த ரகசியமான பண்டைய அறிவு. ரொம்ப அருமையா சொல்றாரு. யோகா புரோக்தகா புராதனகாங்கிறாரு. அந்த யோகம் இருக்கிறதே அது மிகவும் பண்டையது, புராதனமானது. அது நேற்று இன்று கொடுக்கப்படவில்லை. அது மிகவும் பழமையானது. அத்தகைய அறிவை இன்று நான் உனக்கு வெளிப்படுத்துகின்றேன். ஏனென்றால் நீ எனது நண்பன், நீ எனது பக்தன். உன்னால் இதை நன்கு உள்வாங்கி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 3வது பகுதியிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதாகத்தான் அந்த ஸ்லோகம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஸ்லோகம்? பக்தோசி மே சகா சேதி, நீ என்னுடைய சகா, நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய பக்தன். பக்தோசி ரகசியம் ஹேத உத்தமம். இந்த ரகசியம் சாதாரண ரகசியம் இல்லையப்பா, மிக உயர்ந்த உத்தமமான ரகசியத்தை நான் உனக்கு உபதேசிக்கின்றேன், நீ இதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை தான் இங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்கிறாரே தவிர, ஞானக்கண்ணுங்கிறத இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்ட்டு ஏதாவது வித்தியாசமா சொல்லி புரிய வச்சாரானா அப்படி ஒண்ணுமே சொல்லலையே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசமா சொல்றது என்ன, அவனுக்கு காட்டி கொடுக்கிறாரு. அர்ஜுனன் யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, அர்ஜுனனையும் இந்த உலகமும் எதற்குள்ள இருக்கு, இந்த ஒட்டுமொத்த விஸ்வத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே அர்ஜுனன் இருக்கிறான். இந்த உலகத்துக்குள்ளதான் அர்ஜுனன் இருக்கிறான். உலகத்துக்கு வெளியே அர்ஜுனன் போகவே இல்லை. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவே நீ தான் இருக்கிற. நீ ஏன் உன்னை தனிமைப்படுத்தி பாக்குற? அந்த பிரபஞ்சத்துல நீ ஒரு பகுதி தானே, நீ ஒரு துளி தானே. ஒரு கடல் நிறைய நீர் இருக்குன்னா அந்த கடல் நீர்ல ஒரு துளி நீர் எடுத்துட்டு இது கடலுக்கு வேறானதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கடல் நிறைய நீர் இருக்கு. கடல் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு நம்ம கண்ணு கட்டின தூரத்துக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் அந்த கடல்ல இருந்து ஒரு கையில தண்ணியை மொண்டுட்டு அதுல ஒரு துளி சொட்டு எடுத்து நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு துளி தொட்டு தண்ணி கடலுக்கு வேறானதுன்னு சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. ஏன்னா அந்த கடல்ல இருந்து வந்த நீர் தான் அந்த ஒரு துளியும் கூட. அப்படித்தான் இங்க அர்ஜுனா நீயும் இருக்கின்றாய். ஆகவே நீயும் நானும் வேறு வேறு இல்லை, நாம் இருவரும் ஒருவரே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை தான் இங்க இப்படி மகான்கள் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த புரிதல் தான் இங்க ஞானம். அந்த ஞானம் யாருக்கு உண்டாகின்றதோ அவர்கள் தன்னுடைய ஞானக்கண்ணை திறந்து கொண்டார்கள் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஞானக்கண் திறப்பதுங்கிறது இப்படிதான். இதை நிறைய பேர் புருடா விட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஞானக்கண் திறக்கணும்னா நீங்க இத்தனை வருடங்கள் தவம் பண்ணணும், 12 ஆண்டுகள் தவம் பண்ணணும், அது கடுமையான தவத்துல ஈடுபடணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு திணிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மேல உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. 2 கண்ணையும் நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே மேல தூக்கி அந்த புருவத்துல நிலை குத்தி அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3வது கண் ஓப்பன் ஆயிடும்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்து குளிச்சுட்டு பாவம் எல்லாம் கஷ்டமா உட்காந்துட்டு அந்த கண்ணை மேல தூக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துல தலைவலி வந்துடும். அந்த தலைவலி வந்தாலும் அந்த கண்ணை திறக்க வைக்கணும்ட்டு பாவம் போராடி அந்த கண்ணை திறக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற ஏராளமான சாதகர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களெல்லாம் மிகவும் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற அஞ்ஞான குருட்டு குருக்களால வழிநடத்தப்படுகின்றவர்கள். அப்ப இந்த மாதிரி குருட்டு குருக்களால வழிநடத்தப்படுகின்றவர்கள் என்ன ஆவாங்கன்னா, அந்த குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறுங்கிற திருமந்திர பாடல் படி குழியில தான் விழுவாங்க. யாரும் ஜெயிச்சு மேல வரமாட்டாங்க. அப்ப இதைதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரகசியம் குஹ்யம் அப்படிங்கிறார். ரகசியம் ஹேத உத்தமம், இது மிகப்பெரிய உத்தமமான ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கின்றேன்.
அதற்கு காரணம் நீ என் நண்பன் மற்றும் பக்தன், மேலும் இதை உன்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதனால் உனக்கு நான் இதை உபதேசிக்கின்றேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகின்றதுதான் 4வது அத்தியாயத்தினுடைய அந்த 3வது பாடல். அப்போ நாம் இந்த ஞானத்தை அடைந்தால் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா, மீண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே அதே பகவத்கீதையில 4வது அத்தியாயத்தினுடைய 10வது ஸ்லோகத்துல சொல்றார். அந்த ஸ்லோகம் என்னன்னா, ஈதராக பயக்ரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பற்று, பயம், கோபம், ஈதராக பய குரோதாக, இங்கு குரோதம், பயம் மற்றும் பற்று ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு என்னில் முழுமையாக மூழ்கி என்னிடத்தில் அடைக்கலமாகி என்னை பற்றிய அறிவால் நீ தூய்மை அடைந்து அதனால் எனது தெய்வீக அன்பை அடைய முடியும். இவ்வாறு அநேகரும் அடைந்திருக்கின்றார்கள். எவ்வளவோ ரிஷிகளும் ஞானிகளும் இதை அடைந்திருக்கின்றார்கள் என்று இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 10வது ஸ்லோகத்தில அருமையாக தெளிவுபடுத்துகின்றார். அப்ப இங்க இறைவன் எப்படி நம்ம இடத்துல பிரகாசிக்கின்றான் அப்படின்னா, அந்த தூய அறிவாக நம்ம இடத்துல பிரகாசிக்கின்றான். அவன் பிரகாசிக்கின்ற இருப்பிடம் இங்கு நம்முடைய தலைதான். அந்த தலையில் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், 3வது கண், உச்சிக்குழி, நெற்றிக்கண் அப்படின்னு பல பேர்கள் அழைக்கப்படுகின்ற அந்த இடத்தில் இருந்துதான் அவன் வெளிப்பட்டு பிரகாசிக்கின்றான். அப்ப அந்த பிரகாசம் என்பது ஒருவன் தன்னை தான் உணர்ந்து கொண்ட அந்த அறிவு ஒளி பிரகாசம். அதுதான் இங்க தெய்வீக நிலை. அந்த நிலைக்கு ஒருவன் உயர்ந்து விட்டான் என்றால், அந்த ஞானக்கண்ணை, 3வது கண்ணை, அந்த நெற்றிக்கண்ணை ஒருவன் திறந்து கொண்டான் என்றால், அவனிடத்துல பயம் இருக்காது, பற்றுக்கள் இருக்காது, கோபங்கள் வராது. ஏனென்றால் அவன் தன்னை உணர்ந்த உத்தம ஞானியாகிவிட்டான். அப்ப இந்த நிலையை தான் இங்க கீதை நமக்கு உபதேசிக்குது. அப்ப ஞானக்கண் என்பது ஒரு மனிதன் தன்னுள் உணர்வது. நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்ற 3 விஷயங்களுக்கும் விடை காண்பது. இதுதான் இங்க ஞானம், ஞானக்கண் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு அழியாத தன்மாத்திரையாக தன்னுள்ளே இந்த உடலுக்குள்ளே இருந்து கொண்டு நமக்கு உதவி கொண்டிருக்கிறான். அவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஹிருதய குகைக்குள்ளே இருந்து கொண்டு நமக்கே நம்மை காட்டிக் கொடுக்கின்றான். அப்ப அவனை நாம் எப்படி எளிதாக அறிவது அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு திருமந்திரம் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குது. பகவத்கீதையில எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரோ, அது மாதிரி இங்க திருமந்திர பாடல்லையும் நம்ம அந்த விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா இது புரிய வைக்கணும்னா இங்க இறைவனே குருவாய் வரணும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி வரான், இறைவனே குருவாய் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். இப்ப அர்ஜுனன் அந்த நண்பனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க உரிமையில அவன்கிட்ட பழகிட்டு இருந்தான். ஆனா எப்ப ஒரு போர் நடக்கும்போது அவன் அந்த போர்ல நிற்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் தன்னுடைய உறவுகளாக பார்க்கும்போது பதறான். என்னுடைய உறவுகளை அழிச்சு நான் இந்த சொத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறேன், நான் அனுபவிக்க விரும்புகின்ற சொத்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய உறவுகளோட நான் உறவாடணுங்கிறதுக்கு தானே நான் இந்த சொத்தை கேட்டேன். ஆனா இந்த போர்ல இவங்களெல்லாம் அழிச்சிட்டு நான் இந்த சொத்தை அடைஞ்சு நான் என்னத்தை சுகம் காண போறேன். அப்ப இந்த உறவுகளை அழிக்கிறதுனால எனக்கு என்ன வரப்போகுது கண்ணா, கிருஷ்ணா, ஆகவே எனக்கு இதுல விருப்பம் இல்லை, இந்த போர் புரிவதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுங்கிறால்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனை திருப்பி திருப்பி பல கேள்விகளை கேட்டு தொலைக்கும் போது அவன் இறுதியா என்ன பண்ணிட்டான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட தன்னை சரண்டர் பண்றான். அதாவது நண்பனாக இருந்த வரைக்கும் அவர் உபதேசிக்க தொடங்கவே இல்லை. நண்பனுக்கான சில அறிவுரைகளை மட்டும் வழங்கிட்டே இருந்தார். ஆனா கடைசியா அவன் என்ன பண்ணிட்டான், இதுல எனக்கு குழப்பமா இருக்கு, என்னால இதை புரிஞ்சுக்க முடியல, நீதான் எனக்கு வழிகாட்டணும் கண்ணான்னு சொல்லிட்டு அவனை சரணடைந்து அவனுடைய காலில் சாஷ்டாங்கமா விழும்போதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய உபதேசத்தை தொடங்குவதாக பகவத்கீதை சொல்ல வருது. அப்ப அந்த இடத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய உபதேசத்தை தொடங்குறதுல இங்க என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னா, அந்த குருவின் இடத்துல உண்டாகின்ற சரணாகதி. அந்த சிஷ்யன் இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான முழுமையான சரணாகதியை அவன் செலுத்த வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அவன் அதை சாதிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட சரணாகதியை அவன் யாரிடத்துல உண்மையிலே செலுத்துகின்றான்,
குருவினிடத்திலேயானா இல்ல, அந்த இறைவனிடத்தில் தான் செலுத்துகின்றான். ஏனென்றால் இங்க குருவும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்றுதான் இங்க சாஸ்திரங்கள் தெளிவுபடுத்துது. இதை நாம சமஸ்கிருதத்துல படிக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம்? குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகாங்கிறோம். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன். குரு சாட்சாத் பரபிரம்மா. அந்த குருவே சாட்சாத் பரபிரம்மமாக இருக்கின்றார். அப்ப குரு யாரு? அந்த பரபிரம்மம் தான் குரு. அப்ப அப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகின்றேன் என்றுதான் அந்த சமஸ்கிருத பாடல் சொல்ல வருது இல்லையா? அதே அர்த்தத்துல இங்க திருமந்திரம் பேசுது. இந்த திருமந்திர பாடல் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா இங்க மகான்கள் ரொம்ப எளிமையா நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறாங்க. இப்ப இந்த திருமந்திர பாடல் சொல்ல வர்ற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உலகிற்கும் அப்பாலான் இப்பாலாய் நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்களால் எல்லோருக்கும் உய்யக் கொண்டு இங்கே அளித்தலால் சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே அப்படின்னு திருமந்திர பாடல் வருது. இப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருது? எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், எல்லையற்ற பிரபஞ்சமாக இருக்கின்ற இந்த எல்லா உலகத்துக்கும் அப்பாலாய் இருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலாய் இருக்கின்றான்னா எப்படி இருக்கின்றான்? தூய வெட்ட வெளியாக இருக்கின்றான். அப்ப தூய வெட்ட வெளியாக இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலாய் இருக்கின்றான். ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த வெட்ட வெளியில தான் மிதக்கிட்டு இருக்கு. இந்த வெட்ட வெளிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பே இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடுவதே கிடையாது. இங்க அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் எதனோடும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறான், கட்டுப்படாம இருக்கிறாங்கிறது தான் இங்க விஷயம். அவன் நமக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம எப்படி பார்க்கணும்? அதான் நான் கடந்த முறை சொன்னேன். அவன் நமக்கு உள்ள வந்துட்டான்னு சொல்லக்கூடாது, அவன் நம்ம மூலமா பிரகாசிக்கிறான். ஏன்னா இங்க டிரான்ஸ்மிட்டர் எங்கேயோ இருக்கு, ரிசீவர் எங்கேயோ இருக்கு. ஆனா அந்த டிரான்ஸ்மிட்டருடைய சப்ஜெக்ட ரிசீவர் வாங்கி அவுட்புட்டா கொடுக்குது. அப்ப ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணி அதை திருப்பி வெளியே எக்ஸ்போசர் பண்ணுது அப்படின்னா, வெளிப்படுத்துது அப்படின்னா, அப்ப அது எந்த அடிப்படையில வெளிப்படுத்துதுன்னா அதுக்கு ஒரு உபகரணமா தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அதுக்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்கு, ஐசி இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு, கண்டென்சர்ஸ் இருக்கு, பவர் சப்ளை இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல கொடுத்து அந்த ரேடியோல நம்ம அந்த டிரான்ஸ்மிட்டருடைய சிக்னலை வாங்கி அவுட்புட்டா அதை நம்ம கேட்க முடியும், பாடல்களை ரசிக்க முடியும். ஆனா அந்த டிரான்ஸ்மிட்டரும் இந்த ரிசீவரும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல இருக்கா? டச் பண்ணிட்டு இருக்கா? ஸ்தூலமா டச் பண்ணிட்டு இருக்கான்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடவே இல்லை. அது எங்கேயோ இருக்கு சென்னை வானொலி நிலையம். நாம இலங்கையில அல்லது அமெரிக்காவில இருந்து இந்த பாட்டை கேட்கிறோம். ஆனா நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆனா நமக்கு இடையில எது நம்மள ரிசீவரையும் டிரான்ஸ்மிட்டரையும் இணைக்குது? ஒரு சிக்னல் இணைக்குது இல்லையா? ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அந்த சிக்னல் தான் நமக்கு இணைக்குது. அப்ப அந்த சிக்னல் நம்ம கண்ணால பார்க்க முடியுமானா கண்ணால பார்க்க முடியாது. அப்ப அந்த வேவ் லெங்க்த்ல அது எப்படி கன்வெர்ட் ஆகி நமக்கு இங்க ரேடியோவில் ரிசீவ் பண்ண முடியுதோ, இது எப்படி நம்ம எலக்ட்ரானிக் டெக்னாலஜில நம்ம புரிந்து கொள்ள முடியுதோ, அந்த அனலாக் சிக்னல் எப்படி டிஜிட்டல் சிக்னலா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோமோ, அப்ப இத்தனை நுணுக்கமான விஷயங்களும் அறிவியல் விஷயங்களும் நமக்கு எப்படி எளிமையா புரிய வைக்கப்படுதோ, அதே விஷயம்தான் இங்க அத்தியாத்ம யோகமும். இங்க அத்தியாத்ம யோகமும் எப்படின்னா, அந்த டிரான்ஸ்மிட்டரா இறைவன் இருக்கிறான், அவன் ரிசீவருக்குள்ள வர்றதே கிடையாது, தொடர்பு படுறதுதான் இல்லை, நமக்குள்ள வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஆனா இதை அவன் டச் பண்ணாம இதை இயக்குறான்ல, இதுதான் விஷயம். இதை டச் பண்ணாம அவன் இயக்குறான். அப்ப அப்படி இயக்குவதற்கு அவன் என்ன பண்றான்? எல்லா உலகிற்கும் அப்பாலோன். அப்ப எல்லா உலகங்களுக்கும் அப்பாலாய் இருந்து கொண்டிருக்கிறான். இப்பாலாய் இங்க வந்துட்டான். எதற்காக? உணர்த்துவதற்காக. இப்பாலாய் இந்த உயிர்கள் மேல் கொண்ட கருணையால், இந்த உயிர்கள் மேல் இருக்கிற கருணை, இதுகளுக்கு ஒரு வழி காட்டணும், இதன் மூலமா என்னை நான் அறிய வைக்கணும் அப்படின்னு அவன் விரும்புறதுனால அவனே பல வடிவங்களை எடுத்து இந்த உலகத்திலே சற்குண வடிவாக மாறுறான். இந்த உலகம் என்பது அந்த பரமனின் நிர்குண நிலையிலிருந்து சற்குண நிலையாக பரிணமித்து இங்கு எல்லாமாக பரிணமிக்கின்றான். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனே பலவாறாக நிறைந்திருந்தாலும் இந்த பூமியில் உள்ள ஜீவர்களிடத்திலே தன்னை அவன் காட்டுவதற்காக விரும்புகின்றான், தன்னை வெளிப்படுத்துவதற்காக விரும்புகின்றான். அப்ப வெளிப்படுத்த விரும்புவதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, நல்லார் உள்ளத்து மிக்கரும் நல்களால் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்களால். அப்ப இந்த பூமியில இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்ல விரும்பணும் அப்படின்னா அதற்கு தகுதியான ஒரு
இது வேணும் இல்லையா, ஒரு மீடியா வேணும், ஒரு ரிசீவர் வேணும். அதுலதான் நான் என்னை வெளிப்படுத்தி காட்ட முடியும். அதற்கு தகுதியான ஃப்ரீக்வன்சியும் அங்க தேவைப்படுது. ஃப்ரீக்வன்சி மாறினாலும் அந்த ரிசீவர் பயன் இல்லை. ரிசீவர் வச்சுக்கலாம், பட் அந்த ரிசீவர் வந்து இப்ப நீங்க சென்னை வானொலி நிலையத்தை கேட்கணும்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள நீங்க டியூன் பண்ணாதான் சென்னை வானொலி நிலையம் கிடைக்கும். நீங்க வேற ஃப்ரீக்வன்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா இலங்கை வானொலி நிலையம் வந்துடும். அப்ப இலங்கை வானொலி நிலையத்தை நீங்க கேட்க விரும்பல, நீங்க கேட்க வேண்டியது சென்னை வானொலி நிலைய பாடல்கள். அப்ப இங்க நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கும் போது அந்த சென்னை வானொலி நிலையத்துக்கான ஃப்ரீக்வன்சியை நீங்க டியூன் பண்ணா மட்டும்தான் சென்னை வானொலி நிலையத்தை நீங்க ரிசீவ் பண்ண முடியும். அது மாதிரி இங்க இறைவன் என்ன சொல்றான், என்னுடைய உயர் தன்மைய, பேரறிவு தன்மையை நீ உன்னுள் உணரணும்னு நினைச்சீங்கன்னா நீ அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள வந்தா தான் நீ என்ன அனுபவமாக்க முடியும். நீ இந்த உலக விவகாரத்துல இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்குள்ள போய் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு 1008 விசை சுகங்களை பிடிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு கிடைக்கும். பிகாஸ் நீ ரிசீவர், நீ எதை வேணா ரிசீவ் பண்ணுவ. நீ இலங்கை வானொலி நிலையத்தையும் ரிசீவ் பண்ணலாம், நீ சென்னை வானொலி நிலையத்தையும் ரிசீவ் பண்ணலாம். பட் என்ன உனக்கு வேணும், இலங்கை வானொலி நிலையம் பாடல்களை கேட்கணுமா, சென்னை வானொலி நிலையம் பாடல்களை கேட்கணுமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. அப்ப அந்த முடிவுனால நான் உனக்கு அந்த வழியா பிரகாசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு இறைவன் புரிய வைக்கிறதுக்காக உத்தமர்கள் உள்ள வரான். நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்கலால், மிக உயரிய நிலையை அடைந்த உத்தமர்கள் மூலமாக தன்னுடைய உண்மைத்தன்மையை உபதேசிக்க விரும்புகிறான். அப்ப அப்படிப்பட்ட நல்லார்கள், நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், பல புண்ணியங்களை செய்தவர்களாகவும் தன்னுடைய அகத்திலே உள்ளத்திலே பல நலன்களை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாகவும் ஜாதி மத வர்ண பேதங்களை கடந்தவர்களாகவும் மிக உயரிய அந்த இறைத்தன்மையில உயர்ந்து நிற்பவர்களாகவும் இருக்கின்ற மகான்கள் மூலமாகத்தான் இறைவன் பிரகாசிக்க முடியுமே தவிர சாதாரண மனிதர்கள் மூலமாக இறைவன் பிரகாசிப்பது மிக மிக சாத்தியமற்ற விஷயம். ஏன்னா இறைவன் வந்து எல்லாரிடத்திலும் பிரகாசிக்க விரும்புகின்றான். ஆனா அந்த பிரகாசம் ஏன் எல்லாரிடத்திலும் வெளிப்படுவதில்லை அப்படின்னா அதற்கான தகுதியை அந்த உடலும் மனமும் அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அவன் தன்னுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துவான். அந்த நிலையில் தான் அவன் அந்த உயரிய குருமாராக வந்து உபதேசத்தை கொடுப்பான். அப்ப எப்படி அவன் எதற்காக அங்க வருகிறான் அப்படிங்கறத இந்த திருமந்திரம் சொல்லுது பாருங்க. எல்லோருக்கும் உய்ய கொண்டு இங்கே அளித்தலால், எல்லோரும் இந்த நிலையை அடைய வேண்டும், அந்த உயரிய நிலையை உய்ய வேண்டும் என்ற அந்த கருணையின் அடிப்படையிலே கொடுப்பதற்காக சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே அப்படிங்கிறாரு திருமந்திரத்துல. சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே. அப்ப அந்த இறைவனே அந்த குருவாய் வருகின்றான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அருணகிரிநாதர் பாடுறார். ஏன்னா இறைவன் குருவாக வந்துதான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா அவன் இருக்கிற நிலையம் ஒரு உயர் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர். அந்த டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை அவன் ரிசீவ் பண்றதுக்கான தகுதியை ஒரு உடலுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த உடல் அதற்கான ஃப்ரீக்வன்சியை பிடிக்க தெரியாட்டா வெற்றி பெற முடியாது. அந்த உடலும் இருக்கலாம், மனசும் இருக்கலாம். ஆனா அந்த உடலும் மனதும் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ண தெரியல அப்படின்னா அவர்கள் உபயோகமற்றவர்கள், அந்த இறைத்தன்மையை தன்னுள் உள்வாங்க தெரியாதவர்கள் என்றுதான் இங்க மகான்கள் சொல்லி, அப்ப அதை உள்வாங்குவதற்கான ஒரு உபயோகமான ஒரு கருவியாகவே இறைவன் குருவாய் வருகின்றான், குருவாய் வந்து அருளுகின்றான். அப்ப சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே என்று அந்த இறைவனையே இங்கு குருவாய் வருகின்றார் என்று இங்க திருமந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற விஷயத்தை நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப நாம இங்க நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்கலால் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு பாருங்க, 2வது வரி. அப்ப இங்க நல்லார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா அந்த நல்லவர்களிடத்திலே அன்பு, தயை, காருண்யம் எல்லாம் இருக்கும். அவர்களிடத்திலே மிக உயரிய குணங்கள் இருக்கும். இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ வேண்டும் என்ற உயர் பண்புகள் இருக்கும். தான் மட்டும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற சுயநலம் இருக்காது. இப்ப நிறைய பேர் இந்த ஆன்மீக பாதையில வந்துட்டு என்ன பண்றாங்க, நான் மட்டும் அடைஞ்சா போதும், மத்தவன் எப்படியோ போய் தொலைறான், இங்க நான் மட்டும்தான் தெய்வீக நிலையை அடையணும் அப்படின்ட்டு சுயநலமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து இறைத்தன்மையை உணராதவர்கள். அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா இறைவன் அப்படி வந்து இருக்கிறவங்களுக்கு பிரகாசிக்கிறது இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன் என்று நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அந்த நிலையிலே நீ உயர்ந்தவனாகி விடுகின்றாய், உயர் ஞான நிலையை அடைந்து விடுகின்றாய். உன்னுடைய 3வது கண் திறந்து கொள்கிறது. அப்ப அந்த 3வது கண் திறந்து கொண்ட பிறகுதான் அவன் உபதேசிக்கவே முடியும். இங்க ஒரு குருங்கிறவன் யாருன்னா தன்னுடைய 3வது கண் திறந்த பிறகுதான் அவன் தன்னுடைய உண்மை நிலையை மற்றவர்களுக்கு உபதேசிக்க முடியுமே தவிர
ஏற்றி வைக்கப்பட்ட அறிவை வைத்துக்கொண்டு, புத்தக அறிவை வைத்துக்கொண்டு உபதேசம் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அறிவுல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது இவனால. ஏன்னா புத்தக அறிவா இருக்கிறதுனால, இருங்க ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்வி நல்லா தான் இருக்கு. இதுக்கு நான் வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு புக்கு பார்த்துட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன்னு அப்படிதான் சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர, அந்த கேள்விக்கான பதிலை உடனடியாக அவனால் வெளிப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, அது ஏட்டுச் சுரைக்காய் தான். புத்தக அறிவு தான் அவங்ககிட்ட வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய குருமார்கள் வந்துடுறாங்க இல்லையா? நான் இந்த ஆன்மீகத்தை உபதேசிக்கிறேன், நீ இந்த ஆன்மீகத்தை கத்துக்கோ, வாசியோகம் கத்துக்கோ, இரவா பெருநிலை, பிறவா பெருநிலை அப்படிங்கிற நிறைய டெக்னிக்கெல்லாம் எங்கிட்ட இருக்கு. அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் வச்சுக்கிறாங்க. ஏதோ புது புது பேரெல்லாம் இப்ப வந்துடுது. அந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக விஷயங்களை இந்த சமுதாயத்துல கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கூட்டம் எல்லாம் வெறும் ஏட்டுச் சுரைக்காய் அறிவை வைத்துக் கொண்டுதான் இத்தனையும் சொல்ல வருது. ஆனா உள்ள அடைஞ்ச ஞானத்தினால உபதேசிக்க இவர்கள் தெரியாது என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஞானிகள், மகான்கள் தன்னுள் மலர்ந்து விட்ட பிறகு அங்க நிலை என்ன தெரியுமா நடக்கும்? அந்த குரு யாரையுமே தேட மாட்டார், யாரையுமே தேடி போக மாட்டார். ஒரு பூ மலர்ந்து விட்டா அந்த பூவில் இருக்கின்ற தேனை குடிப்பதற்காக, ஒரு பூவுக்குள்ள தேன் இருக்கு, அந்த தேனை குடிக்கணும்னா அங்க தேனீக்கள் தானாகவே வரும். அந்த பூ போய் கூப்பிடாது, வாங்க வாங்க தேனீக்களா வாங்க, நான் பார் பூ மலர்ந்துட்டேன், எங்குள்ள நிறைய தேன் இருக்கு, நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு எந்த பூவும் தேனீக்களை கூப்பிடவே கூப்பிடாது. ஆனா அந்த தேன் இருக்குங்கிறத தேடி தேனீக்கள் அருந்தி மகிழும். அது மாதிரி இங்க அந்த ஞான குரு தன்னுள் அவர் விழித்து கொண்டார் என்றால், அவருடைய அந்த ஃப்ரீக்குவன்சிய உண்மையா தேடுறவங்க எல்லாம் அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ள வந்துருவாங்க. யாருக்கெல்லாம் அந்த தேன் தேவையோ அவர்கள் தானாகவே அந்த தேனை தேடி அந்த பூக்களிலே அமர்வார்கள். அவர்கள் மட்டும்தான் அந்த தேனை பருக முடியும். வேற தேனீக்களுக்கு தெரியாது அங்க பூ பூத்திருக்கு, அதுல தேன் இருக்குங்கிறது பெரும்பாலான தேனீக்களுக்கு தெரியாது. அப்ப எந்த தேனீக்கள் தெரிந்து கொள்கிறதோ அது மட்டும்தான் அந்த பூக்கள்ல போய் அமர்ந்து அந்த தேனை அருந்தும். அருமையான தேனை கொடுக்கின்ற மலர்களும் இருக்கு, மிக மோசமான மலங்களும் இருக்கு. அப்ப இங்க ஈக்கள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று தேனீக்கள், இன்னொன்று சாதாரண ஈக்கள். அப்ப இங்க தேனீக்கள் தான் உண்மையிலேயே தேனை நோக்கி வரும். சாதாரண ஈக்கள் தேனை நோக்கி வராது. அவைகள் எல்லாம் மலத்தை நோக்கி போகும். அப்ப மலத்தை நோக்கி போகின்ற ஈக்கள் எல்லாம் மலத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். தேனை நோக்கி போகின்ற ஈக்கள் எல்லாம் தேனில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். அப்போ ஈக்களில் இரண்டு வகை இருப்பது போல இங்க மனிதர்களும் இரண்டு வகை இருக்கிறார்கள். அப்போ உண்மையாக இறைவனை தேடுகின்றவர்கள், அந்த அத்தியாத்ம ஞானத்தை அறிய ஆசைப்படுகின்றவர்கள், மோட்சத்தின் மீது இச்சை உள்ள முமுட்சுக்கள் மட்டும்தான் இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியை தேடி ஓடுகின்றார்கள், தேடுகின்றார்கள் என்று சாஸ்திரம் சொல்லி, அப்படி தேடி வருகின்றவர்களுக்கு இறைவனே குருவாக இறங்கி உபதேசிக்கின்றான். அப்படி உபதேசிக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? அன்பு, கருணை, தயை என்ற உயரிய குணநலன்களை கொண்டவனாக, உத்தமனாக, இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்கின்ற நிலையிலே இந்த சமுதாயத்திலே தன்னை நாடி வருகின்ற ஜீவர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டுகின்றான். அந்த நல்வழியை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று உபதேசிக்கின்ற அந்த குருமார்களின் மூலமாக இந்த ஜீவர்கள் எல்லாம் என்ன நிலையை அடைகின்றது அப்படின்னா, தன்னிடத்திலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் நீக்கிக் கொள்கிறது. இந்த நிலையை யார் ஒருவன் பிடித்துக் கொள்கிறானோ அவனிடத்துல இந்த மூன்று மலங்களும் விடுபட்டு விடுகின்றன. அப்ப இந்த மூன்று மலங்களையும் எரித்தவன் தான் இறைவன். முப்புறம் எரித்தவன் சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம புராண கதைகள்ல படிக்கிறோம் இல்லையா? முப்புறம் எரித்தவன் அப்படின்னு சிவபெருமானுடைய ஒரு கதை இருக்கு. முப்புறம் எரித்தவன் அப்படின்னா மூன்று புறங்களை எரிக்கின்றான். ஒன்று தங்க உலகம், வெள்ளி உலகம், இரும்பு உலகம் அப்படின்னு மூன்று உலகங்கள் காட்டும் புராண கதைகள்ல. புராண கதைகள்ல வரக்கூடிய மூன்று உலகங்களும் மூன்று அரக்கர்களா காட்டுவாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, மலர்களால் செய்யப்பட்ட தேர்ல போய் அந்த அம்பை எய்துவாரு. எய்த உடனே அந்த மூன்று அரக்கர்களையும் கொல்றாரு. அந்த மூன்று அரக்கர்களையும் அழித்தவன் தான் முப்புறம் எரித்தவன், முப்புறம் அழித்தவன் அப்படின்னு சிவபெருமானுடைய வரலாற்று காவியங்கள், கதைகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது உண்மையா அதனுடைய தாத்பரியம், அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த மூன்று புறங்கள் தான் ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த ஜீவர்களிடத்தில் இருக்கின்ற அஞ்ஞான விஷயங்கள். நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், அப்புறம் தன்னால் ஏற்றி வைத்துக் கொண்ட அத்தனை செயல் விளைவுகளுக்கான கர்த்தா நானே, போக்தா நானே என்ற கர்மாக்கள், அப்புறம் இந்த உலகம் உண்மையிலேயே இல்லை என்ற புரிதலற்ற தன்மை, அதாவது இந்த உலகம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இதில் விவகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாயை. இந்த மூன்றையும் காட்டி கொடுத்துருவார் குரு. மூன்று மனங்களையும் அழித்து விடுகின்ற குரு அவர்களை அதிலிருந்து விடுவிக்கின்றார்.
முப்புறத்தை எரிக்கின்றார். முப்புறத்தை எரிக்கின்ற சிவனாகவே அந்த குரு வருகின்றார் என்று இங்க திருமந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப யார் ஆணவ மலத்தின் தாக்கத்தால் மற்றவர்களை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு ஜாதி, வர்ணம், செல்வ செழிப்பு, அதிகாரம் என்ற மதம் சார்ந்த, சமயம் சார்ந்த மக்களை கீழே தள்ளி மிதிக்கின்றார்களோ அவர்கள் இது போன்ற உயரிய அத்தியாத்ம யோக ஞான கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. அவர்கள் தீயவர்களாக இருக்கின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று வச்சுக்கிட்டு நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், எனக்கு இந்த ஜாதிக்காரன் வந்தாதான் சொல்லி கொடுப்பேன், அந்த ஜாதிக்காரன் வந்தா சொல்லி கொடுக்க மாட்டேன், நீங்க வேதம் படிக்கணும்னா பிராமணன் மட்டும்தான் வரணும், கீழே இருக்கிறவன் வரக்கூடாது, அப்படி இப்படி நிறைய கண்டிஷன் போட்டு உட்காந்துருக்கானுங்க பாருங்க. அவங்க யாருமே அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் அவங்கள வச்சு சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு கல்வியை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிக்கணும், அப்படிதான் கூட்டங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்ப இது மாதிரி இந்த ஆணவ மலத்தை எரிப்பதற்காக வருகின்ற நல்லவர்களிடத்திலே இறைவன் பிரகாசித்து இந்த விஷயத்தை கொடுக்கின்றான் என்று இந்த திருமந்திரம் சொல்லுது இல்லையா? அப்ப மேலும் இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்படி சொல்லி கொடுப்பதனால ஜீவர்களும் தன்னிலே அந்த இறைவனை வெளிப்படுத்துகின்றது இல்லையா? தன்னுடைய அறிவை அந்த இறைவனை பிரகாசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்கிறது. இந்த உடலையும் மனதையும் அந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற ஒரு உபாதியாக, ஒரு கருவியாக பக்குவப்படுத்திக் கொள்கிறது, மேன்மைப்படுத்திக் கொள்கிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மேன்மைப்படுத்திக் கொள்ளாத கெட்டவர்களுக்கு இறைவன் எப்படி அருள் புரிகிறான் அப்படின்னு பார்த்தா, இறைவன் யாரையுமே அருள் புரியாம விடுவது கிடையாது. ஏன்னா இறைவனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருமைகள் அற்றவன். இப்ப இறைவன் நல்லார் உள்ளத்துலதான் பிரகாசிக்கிறான், அப்ப கெட்டவர்கள் எல்லாம் எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுறானா அப்படின்னா அப்படி விடுவதில்லைங்கிறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயங்கள்ல டியாலிட்டி பார்த்தா அது இறைவன் கிடையாது. இறைவன் பொறுத்த வரைக்கும் இருமைகள் கிடையாது. அப்ப கெட்டவர்களுக்கு என்ன பண்றான்? இறைவன் கருணை வடிவானவனா இருக்கிறதுனால கெட்டவர்களுக்கும் போதிக்கிறான். எப்படி போதிக்கிறான்னா, அவர்களுக்கான கேரக்டர்ல வரான். இப்ப ஒரு ரவுடி இருக்கிறான், ஒரு அயோக்கியம் இருக்கிறான், ஒரு கெட்டவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் கெட்ட விஷயங்கள் செய்து கொண்டே இருப்பான், சமுதாயத்துக்கு நல்லதே செய்ய மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான்? அவனை விட வலிமையான ஒரு கெட்டவனாக வெளிப்படணும் இல்லையா? வெளிப்பட்டாதானே அவனோட திமிரை அடக்க முடியும். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா, ஒரு அதீத சக்தி வாய்ந்தவனாக, அந்த ரவுடியையும் வெல்லக்கூடியவனாக, அவனை விட ஒரு விவேகம் உள்ளவனாக, உடல் பலம் கொண்டவனாக, மதிநுட்பம் கொண்டவனாக ஒருத்தன் வருவான். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவனே நான் பெரிய ஆளு, நான் பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு இருக்கிறான 2 அடி அடிச்சு அவனை படுக்க வைப்பான், உட்கார வைப்பான். அப்ப அப்படிப்பட்ட நிலையில தேவதைகளாகவும் இறைவன் வெளிப்பட்டிருக்கின்றான். அவனை எல்லாம் நம்ம எப்படி வழிபாடு பண்றோம்? காளி, கருப்பராயன் என்று நம்ம பார்க்கிறோம். தேவதைகளுடைய வடிவங்கள்ல நம்ம ஒரு சத்துவ குணத்துல இருக்கின்ற தெய்வங்களாக நம்ம விஷ்ணுவை பார்க்கிறோம், சிவபெருமானை பார்க்கிறோம், முருகனை பார்க்கிறோம். அப்படின்னா இவ்வாறு நம் தேவதைகளை சத்துவ குணத்துல வழிபாடு பண்ணுகின்ற மாதிரியே நம்முடைய குணம் மாறி ரஜோ குணத்துக்குள்ள போகும்போது அந்த கோபம், அந்த காமம் எல்லாம் வருதுன்னா அதை அடக்குவதற்கான தேவதைகளாகவே காளி, கருப்பராயன் போன்ற உருவங்களில அவர்களுடைய அந்த கெட்ட விஷயங்களை அழிக்கிறான். இறைவன் அவர்களுக்கான அந்த வேலையை கொடுக்கிறான். அப்ப அந்த வடிவத்தில் அவர்கள் பல அவதிகளை தருகின்ற தீட்சைகளாகவே அவைகள் இருக்கும் என்றுதான் இங்க பார்க்கப்படுது. அதாவது இங்க தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லதுக்காக மட்டும் கொடுப்பதில்லை. ஒருத்தர் கெட்ட நிலையில போகிறானாலும் அவனுக்கு தண்டனையாக அதை கொடுக்கணும், கொடுத்து அவனை திருத்தி காட்டணும். அப்படிங்கிறது எல்லாம் எந்த அடிப்படையில பார்க்கணும்னா, இதுவும் இறைவனுடைய கருணை என்பதாகத்தான் பார்க்கணும். அவனுடைய மரக்கருணை அது. தீய வழியில் செல்வாரை அவ்வாறு தீய வழியில் செல்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அவனே பல்வேறு தீயவர்களுடைய வடிவத்திலே தண்டிப்பதும் இங்கு இறைவனது கருணை என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க வல்லவனுக்கு வல்லவன் அப்படின்னு ஒருத்தன் வரான்னா, இப்ப நம்ம சத்துவ குணத்துல நேர்மையான வழியில போறோம்னா நமக்கு இந்த மாதிரி உபதேசம் கொடுப்பான். கெட்ட வழியில போறவனுக்கு வேற மாதிரி உபதேசம் கொடுப்பான். இறைவனுடைய உபதேசங்கள் இவ்வாறு 2 வகையில் இருக்கும். ஆனா 2 வகையிலுமே இறைவனுடைய வெளிப்பாடு நம்மை காட்டி கொடுப்பதற்காக, நம்முடைய உண்மைத்தன்மையை உணர வைப்பதற்காக. அதைத்தான் இங்க எல்லோருக்கும் உய்யக்கொண்டு அளித்தலால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எல்லோருக்கும் உய்யக்கொண்டு. அப்ப எல்லோருக்கும் போது அங்க நல்லவர்களும் வந்துடுறாங்க, கெட்டவர்களும் வந்துடுறாங்க. நீங்க நல்லவர்களுக்கு மட்டும் உய்யக்கொண்டு அளித்தலால் அப்படிங்கிற வார்த்தையை திருமந்திரம் பேசுறது இல்ல. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். 3வது லைன்ல எல்லோருக்கும் உய்யக்கொண்டு இங்கே அளித்தலால் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப எல்லோரும் போது அங்க நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்குமே இறைவன் உபதேசிக்கின்றான். ஆனா உபதேச முறையை மாற்றிக் கொள்கின்றான். நல்லவர்களுக்கு நல்ல விதமாக உபதேசிக்கின்றான், கெட்டவர்களுக்கு கெட்ட விதமாக உபதேசிக்கின்றான். அந்த ஒவ்வொரு உபதேசமும் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றான். அந்த பாடம் தான் அவங்களுக்கு அனுபவம். அப்ப தீயவன்
பல தண்டனைக்கு உட்படுகின்றான், பல துயரங்களை அடைகின்றான் அப்படின்னா அது அவனை தண்டனைக்கு உட்படுத்தும் போதுதான் தான் செய்த தவறு என்று அவன் உணர்வான். இல்லைன்னா எப்படி உணர்வான்? உணர மாட்டான் இல்லையா? அவன் தான் செய்த தவறுங்கிறது உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணுமா வேண்டாம்? அதை கொடுக்கிறான். இறைவன் அந்த தீயவர்களுக்கு தீயவனாகவே வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கின்றான். அது இறைவனுடைய மரக்கருணை என்று இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம இங்க இதையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இவர் யார் நமக்கு சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு எப்படியோ அதற்கேற்ற ஆசிரியர்கள் வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப நமக்கு ஆனாவண்ணாவே எழுத தெரியாதுன்னா அதுக்கு ஒன்னாம் கிளாஸ் மாஸ்டர் தான் வருவாங்க. அவங்க வந்துதான் நமக்கு ஆனாவண்ணா கையை பிடிச்சி எழுதி கத்துக் கொடுப்பாங்க. நம்ம 10ஆம் வகுப்பு போறோம்னா அந்த 10ஆம் வகுப்புக்கு தகுந்த ஆசிரியர் வந்து அது தகுந்த பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப நம்ம நம்முடைய பயண பாதையில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க நம்ம பயணம் பண்ணணும். அந்த பயணப்பாதை மிக மிக முக்கியம். அப்ப அந்த நிலையில தான் மகான்கள் வந்து மாறி மாறி வருவாங்க. அப்ப நம்ம எந்த மகான்களையும் நாம் இங்க உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்ப மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில்ல வந்து வேப்பிலை எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடுறாங்க, பக்தியில இறைவனை வழிபாடு பண்றாங்க, இப்படிதான் தெய்வீக நிலையை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி குரு தேவைப்படுறாரு இல்லையா? அவங்களுக்கு வந்து தன்னுடைய எமோஷனல் பாயிண்ட வந்து வெளிப்படுத்தணும், அழுவணும், ஆடணும். அப்ப அவங்க வந்து அந்த மாதிரி போய் ஆடினா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி இடம் தேவைப்படுது. மற்றவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேல்நிலைக்கு வர்றவனுக்கு இன்னும் சில கோயில்கள் போவாங்க. இன்னும் கொஞ்சம் மேல்நிலைகள் வருவது கோயிலையும் கடந்து தன்னுள்ள பார்ப்பாங்க. இது மாதிரிதான் ஒவ்வொரு நிலையில நம்ம உயர்ந்து கொண்டே வந்து அந்த நிலையை நாம பிடிக்கணும். அப்படிப்பட்ட நிலையை பிடிப்பதற்கு இறைவன் குருவாய் வருகின்றான், அருள்கின்றான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த நிலையில நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நமது ரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் இந்த மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்று சொல்லி கொடுத்திருக்கார்கள். ஏன்னா இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதுதான் இங்க உண்மையில் நாம் அடைய வேண்டிய, உணர வேண்டிய அறிவு. அப்ப இந்த மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவு அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி அறிவு? இதுதான் ஞானக்கண் என்று மகான்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப இதுதான் இங்க ஞானக்கண் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர வேற ஏதோ வெளியிருந்து வரும் அல்லது நம்ம கண்ணு ஓப்பன் ஆகும் அப்படி இப்படின்னு கற்பனையான விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அப்ப இந்த ஞானக்கண்ணை திறப்பதற்கான சரியான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தியாத்ம ஞான கல்விதான் இதற்கு சரியான வழி. வேற எந்த கல்வி நீங்க கத்துக்கிட்டாலும் இந்த ஞானக்கண் திறக்காது. ஏன்னா ஞானக்கண் திறப்பதற்கு பயிற்சிகள் தேவையில்லை, மனதிற்கான புரிதல் தான் தேவை. மனம் வந்து ஒரு அஜ்ஞானத்தினால பல விசை சூழல்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவரவர்கள் காட்டிய பாதையில எதையோ பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு, மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, பேச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாது. இங்க இறைவன் யாருங்கிறத காட்டி கொடுக்கிற கல்வி ஒன்று மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானம் வந்த மறு வினாடி இந்த விஸ்வமாகவே இறைவன் இருக்கிறான், இந்த உலகமாகவே இறைவன் இருக்கின்றான், பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் அப்படிங்கிற புரிதல் வந்த பிறகு இதுல இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது என்று பிரித்து பார்ப்பது ஒரு பேதமை, அது ஒரு இருமை. அப்ப அந்த இருமை நிலை இருந்தா அப்பவும் அவன் வந்து புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எல்லாமே இறை அம்சம் என்று பார்க்கும்போது இதுல இது சிறந்தது அது தாழ்ந்ததுன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாவற்றையும் சமமாக பார்த்து கொண்டு இங்கு நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இங்க வந்து இதை செஞ்சு நான் அந்த இறைவனை அடைஞ்சிடுவேன், அதை செஞ்சு அந்த இறைவனை அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற பயிற்சிகளும் முயற்சிகளும் இந்த மனதிற்கான ஒரு வீணான விசய சுகங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர உண்மையில் இறைவனை வந்து இந்த பயிற்சினாலோ முயற்சினாலோ அடைய முடியாது. ஏனென்றால் அவன் நம்முள் உணரத்தக்கவனாக இருக்கின்றான். நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இறைத்தன்மை இருக்கிறதே தவிர மற்றபடி நாம் ஒரு பிராக்டிஸ் பண்ணி அதை அடையத்தக்கதாக அது இல்லை என்று நாம் இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி அடைஞ்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிராக்டிஸ் பண்ணி அடையிறது கிடையாது, நம்முள்ள உணரக்கூடியது அது. ஆகவே இங்க உணர வேண்டிய விஷயத்தை போய் அடைய போறேன்னு சொல்றதே ஒரு அஞ்ஞானம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அடைவதற்கு அது உனக்கு வேறாக இருந்தா தானே நீ அடையிறதுக்கு. அது ஏதோ ஒரு பொருளா, அந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க அல்லது நான் அதை அடைய போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம 7 மலை 7 கடல் தாண்டி போய் அந்த இடத்துல நம்ம அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி வெளியே இருக்கிற பொருள் இல்ல. அது நம்முள்ள உணரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அது ஞானத்தினால மட்டும்தான் உணர முடியுமே தவிர நீங்க வேற எந்த பயிற்சினால உணர முடியும்? எந்த பயிற்சி பண்ணாலும் உணர முடியாது. அப்ப இங்க பயிற்சிகளும் முயற்சிகளும் எதற்காக அப்படின்னா இந்த மனம் வந்து அதனுடைய போக்குல பரிதவிக்குது, பல விசேஷங்களை பிடிச்சுக்கிட்டு திக்குமுக்கு ஆடுது. அப்ப இது மாதிரி அது தடுமாறும் போது அதற்கு ஒரு பாதையை காட்டி கொடுக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு நல்ல பாதைகளை காட்டி கொடுப்பதற்காகத்தான் இந்த கல்வி முறையை வந்து மகான்கள் கொடுத்து இந்த பாதையில நீங்க பயணம் பண்ணுங்க, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல வராங்க.
அப்ப அந்த வகையில தான் இங்க நமக்கு அறிவு பரிமாணங்கள் வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே படிப்படியா மேல வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி அப்படியே புழு பூச்சிகள், மிருகங்கள், பறவைகள் அப்படின்னு வந்து மனிதனிடத்திலே அந்த அறிவு பிரகாசிக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த அறிவு பரிமாணத்தினுடைய நிறைவு எங்க நடக்குது அப்படின்னா, எந்த மனிதன் ஒருத்தன் நிறைநிலை மனிதன் ஆகின்றானோ அங்கு அந்த அறிவு நிறைவாகி விடுகிறது. அதற்கு மேல் அங்க அறிவதற்கு ஒன்றும் இல்லை. நிறைநிலை மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகான்கள் அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. அந்த நிறைநிலை மனிதன் அப்படிங்கிறவன் பூரண திருப்திக்குள்ள வந்துருவான். அதாவது இந்த இறைத்தன்மையை தன்னுள் உணர்ந்து விட்ட மறு வினாடி அவன் நிறைவாகி விடுகிறான். அவனுக்கு இனிமேல் அடையறதுக்கோ அனுபவத்துக்கோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாம் இறை அம்சமா இருக்கு, எல்லாம் இறை அனுபூதியா இருக்கு. ஆக இங்க எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நான் இறைவனையா தான் அனுபவிக்கிறேன், இறைவனிடத்திலே தான் இருக்கிறேன், இறைவனுக்கு வேறாகவே நான் இல்லை. நம்ம ஏதோ புதுசா இறைவனை அனுபவமாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே வீணான ஒரு விஷய சுகங்கள்னு தான் எங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இப்ப நம்ம வந்து எல்லாமே இறை அம்சம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள இறை இருக்கிறாங்க போது நீங்க அதை இறைத்தன்மையில பாத்தீங்கன்னா அது இறை அனுபவமா தான் உங்களுக்கு மாறுமே தவிர அது இறைவனுக்கு வேறான ஒரு அனுபவம் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்க இயற்கை காட்சியை பாக்குறதுக்கு இங்க இருந்து கிளம்பி ஊட்டிக்கு போறீங்க அல்லது கொடைக்கானல் போறீங்க, அந்த இயற்கையை ரசிக்கிறீங்க. அப்ப அந்த இயற்கையை ரசிக்கும் போது உங்க மனதுல ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? அப்ப அந்த மகிழ்ச்சி, அந்த காட்சிகள், அந்த மலைகளும் அந்த பசுமையான புல்வெளிகளும் அந்த மரங்களும் அந்த ரம்மியமான சூழலும் உங்களுக்கு ஒரு மனதுல ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்ப இந்த மகிழ்ச்சியை எதன் வழியாக பெற்றீர்கள்? அந்த வெளியே இருக்கின்ற அந்த புறத்திலே காணுகின்ற மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அந்த பசுமையான சூழலும் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்குது அப்படின்னா அது இறைத்தன்மையில இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனா அது இறைவன் என்று தெரியாமையே அதை அனுபவிக்கிறீங்க. இந்த ஞானத்துல அத்தியாத்ம கல்வியில அந்த ஞானத்துக்குள்ள வந்துட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே இறை அம்சமா இருக்கிறது தெரிஞ்சுட்டா நீங்க எதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வரும். நீங்க ரம்மியமான சூழலை பார்த்தா தான் எனக்கு மகிழ்ச்சியானா இல்ல, நீங்க இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்களை பார்த்தாலும் அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சிகள் வந்து கண்கள் வழியா கிடைக்கலாம், காதுகள் வழியா கிடைக்கலாம், நாக்கின் வழியா கிடைக்கலாம். இந்த புலன்கள் அடிப்படையில அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? இந்த மகிழ்ச்சி தான் இறைவனுடைய அனுபவம் என்று இங்க மகான்கள் சொல்றாங்க. நீங்க இறைவனை அனுபவம் ஆக்குறதுக்கு தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனுபவங்கள் தான் இறைத்தன்மையினுடைய அனுபவம். ஆனா நாம இந்த அனுபவத்தை இந்த உடலுக்கும் மனதுக்கும் வேறாக எங்கேயோ தேடுறோம். அந்த வேறாக தேடுகின்ற நிலை வந்து எப்படி இருக்கும்னா அது சற்குண நிலையில இல்லவே இல்லை, அது நிர்குண நிலைக்கு போயிடும். அங்க நிர்குண நிலைக்கு போயிட்டா அங்க குணங்களும் இல்ல, மனசும் இல்ல, உடலும் இல்ல, ஒன்றுமே இல்ல. அங்க ஒரு அனுபவம் இல்ல. அந்த ஒரு அனுபவம் இல்லாத நிலையை அடைவதுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் இறைநிலை, அதுதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா அந்த நிலையிலிருந்து தன்னை இறக்குது கீழே. சற்குண நிலைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் அனுபவமாக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பிரபஞ்சமா விரியுது. அப்ப இந்த பிரபஞ்சமா அது விரிஞ்சதுனால இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களும் அதனுடைய அனுபவத்துக்காகவே பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டா, அப்ப இந்த உடலையும் மனதையும் கொண்டு இறைவன் அதை அனுபவிக்கின்றான் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை நமக்கு வந்துட்டா நாம இந்த மனசும் உடலும் நம்மளுது இல்லை அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கொடுத்துருவோம் இல்லையா? அந்த நிலைதான் இங்க சரணாகதி, அந்த நிலைதான் இங்க மனமற்ற நிலை, அந்த நிலைதான் இங்க சமாதி. நேத்து ஒரு சப்ஜெக்ட் அனுப்பிச்சிருந்தேன். அதாவது பக்தன் எப்படி வருவான்? பக்தன் வந்து பூஜைகள் செய்வான், சரணாகதி மூலமா இறைவனை அடைவான். ஒரு ஞானி வந்து விசாரணை பண்ணுவான், விழிப்புணர்வு அடைவான். அதன் வழியாக அவன் அடையக்கூடிய நிலைப்பாடு என்ன? மனமற்ற நிலை. ஒரு யோகி என்ன பண்ணுவான்? தியானம் பண்ணுவான். அந்த தியானத்தின் வாயிலாக அவன் அடைகின்ற நிலை என்ன? சமாதி. அப்ப இங்க நீங்க கீழே பாத்தீங்கன்னா சரணாகதி, மனமற்ற நிலை, சமாதி அப்படிங்கிற மூணுமே ஒரே விஷயம்தான். அந்த டிராவலிங் பாத் வேற வரையா இருக்கலாம், ஆனா அடைகிற இலக்கு ஒன்னேதான். அந்த இலக்கை நம்ம சரியா புடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க ஞானி வேற கிடையாது, யோகி வேற கிடையாது, பக்தன் வேற கிடையாது, எல்லாம் ஒருவனே. அவன் பயணம் பண்ண பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் அடைந்த இலக்கு ஒன்றுங்கிற நிலையில இங்கு நான் என்னை இந்த உடலையும் மனதையும் அந்த இறைவனிடத்திலே பரிபூர்ணமாக அந்த தூய அறிவினிடத்திலே ஒப்படைத்து விட்டா அதற்கு பெயர் சரணாகதி. இங்க நான் தான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரம் மமகாரத்தை நம்ம இழந்துட்டோம்னா அதுக்கு பேரு மனமற்ற நிலை. இங்க தியானம் பண்ணி எப்படி நான் அமைதி நிலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்து நிர்விக்கல் நிலைப்புல ஒன்றுமே இல்லாம நான் என்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது சமாதின்னு சொல்றேன் இல்லையா? இங்க சமம் கூட்டல் ஆதிதான் சமாதி. சமாதி அப்படின்னா அந்த ஆதியினோட சமமாக மாறுவது. அப்ப அங்க ஆதிங்கிறது என்ன? அந்த எல்லையற்ற பிரம்மம், அந்த நிர்குண நிலைப்பாட்டுல அது இருக்கு.
அப்ப அந்த நிர்குண நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த ஆதிதான் தன்னை இந்த மாதிரி சற்குண நிலைப்பாட்டுல வெளிப்படுத்தி இந்த உலகமாக விரிஞ்சிருக்கு. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைவனே நம்ம உணர்ந்து நம்ம அந்த இறைவனிடத்துல நம்ம ஒப்படைக்கும் போது நாமும் அந்த இறைவனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற நிலையில அங்க சமமாகி விடுகின்றோம். அதுவும் சமாதி. ஆக இங்க எல்லாமே இந்த நிலையில தான் அடைய முடியுமே தவிர நீங்க எங்கேயோ போய் தனியா சமாதின்ட்டு ஒரு குழியை தோண்டு உள்ள உட்கார்ந்துக்கிறது கிடையாது. அல்லது இறந்தவர்களை புதைக்கின்ற சமாதி கிடையாது. அதெல்லாம் நம்ம ஒரு பேர்ல அப்படி அழைக்கப்பட்டாலும் உண்மையாக ஆதியோடு சமமாதல் என்பது நம்முடைய மனமற்ற நிலை, நம்முடைய எண்ணங்களற்ற நிலை, சரணாகதி, இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மை நாம் இழப்பது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைநிலை மனிதன்கிற தன்மையை எளிதாக அடைந்து விடலாம் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம். இப்ப இது மாதிரிதான் இறைவன் உபதேசிக்கிறான் அப்படிங்கறத சைவ சித்தாந்தத்துல எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய விஷயங்களை சைவ சித்தாந்தம் பேசுது. ஆனா அந்த சைவ சித்தாந்தத்துடைய அவ்வளவு பெரிய விஷயங்களை நானே லைன்ல திருமந்திரத்துல சொல்லிட்டார் திருமூலர். அந்த பாடல் என்னங்கிறதையும் நான் அனுப்புறேன். அதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சும். சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னா பசு பதி பாசம். இந்த 3 விஷயம் தான் சைவ சித்தாந்தம் பேசும். பசு அப்படிங்கிறது ஜீவர்கள், பதி என்பது இறைவன், பாசம் என்பது அந்த ஜீவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உண்டான ஒரு பிணைப்பு. அப்ப இந்த இரண்டும் எப்படி பிணைக்கப்படுது? அன்பினால் பிணைக்கப்படுது, அறிவினால் பிணைக்கப்படுது. அப்ப அன்பும் அறிவும் வேறு இல்ல, இரண்டும் ஒன்றுதான். அந்த இரண்டையும் எப்படி உணரணுங்கிறது இங்க திருமந்திரம் எப்படி பேசுதுன்னா, தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவரையும் மூன்றாய் உணக்கண்டு உரையாலே மூவாய் பசு பாசம் மாற்றியே முக்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தேவனும் சுத்த குருவும் அப்படின்னா இங்கு இறைவனே தேவனாக இருக்கின்றான், இறைவனே குருவாகவும் இருக்கின்றான். அந்த குருங்கிற வார்த்தையில முன்னாடி சுத்த அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு பாருங்க. அந்த சுத்தன் போடாம தேவனும் குருவும் போட்டுடலாம் இல்லையா திருமந்திரம்? ஏன் அப்படி போடல? சுத்தங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு. அங்க குருவாய் வருவதே இறைவன் தான் வரான். அவ்வளவு தூய்மையா இருக்கிறான். குருங்கிறவனும் இறைவனும் வேறு வேறு இல்ல. அந்த குருங்கிற நிலைப்பாடு இறைத்தன்மைக்குள்ள இருக்கிற நிலை. அது தூய நிலை. அங்க இருமைகள் கிடையாது, அங்க பேதமைகள் கிடையாது, அங்க களங்கங்கள் கிடையாது, கர்மங்கள் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட சுத்த குருவாக இறைவனே இருக்கின்றான், தேவனாக அவனே இருக்கின்றான். அவனிடத்திலே அனைத்து உபாயங்களையும் உள்ளடக்கிய தூய அறிவாகவே அவன் இருந்து கொண்டுதான் இங்கே மூன்றாய் வருகின்றான். எப்படி? பசு பதி பாசம் யாவரையும் மூன்றாய் உனக்கண்டு உரையாளே அப்படிங்கிறார். அப்ப மூன்றாய் உனக்கண்டு உரையாளே அப்படின்னா என்ன? பசு பதி பாசம் என மூன்றாக வெளிப்பட்டு பசுக்களாகிய ஜீவர்களின் மும்மலங்களை நீக்க அவைகளின் மேல் கொண்ட அபரிமிதமான அன்பின் காரணமாக மூவாய் பசு பாசம் மாற்றியே, அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க, மூவா பசு பாசம் மாற்றியே முக்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. முக்தியின் பால், அதாவது அந்த விடுதலையின் விருப்பத்தின் அடிப்படையிலே அந்த ஜீவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்ற விருப்பத்திலே எதற்காக இறைவன் அவைகளை ஆட்கொள்கின்றான்? அன்பினாலே. அன்புற்றே, குருபரன் அன்புற்றே யாவையும் நல்கும் அப்படிங்கிறார். அப்ப அபரிமிதமான அந்த அன்பின் காரணமாக முக்தியை கொடுக்கின்ற குருபரனாகவே இறைவன் வெளிப்படுகின்றான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால இங்க உபதேசிக்கின்ற குருமார்கள், திருமூலராகட்டும், திருவள்ளுவராகட்டும், நம்முடைய சிவவாக்கியராகட்டும், அல்லது சைவ சித்தாந்தத்துல வருகின்ற சேக்கிலாரும், திருநாவுக்கரசரும், திருஞான சம்பந்தரும், மாணிக்க வாசகரும், அப்படின்னு நம்ம எல்லாரையுமே நம்ம குருவா மதிக்கிறோம், போற்றுறோம், அவர்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்னா, ஏற்றுக்கொள்கிறோம், அதை காதுல வாங்கிக்கிறோம். ஆனா மறுவினாடி என்ன பண்றோம்னா, அந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு மீண்டும் நம்ம இந்த உலக சுகத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம அந்த சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் முழுமையான நம்பிக்கை வராத ஒரு நிலையில இருக்கிறோம். நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டா அவர்கள் சொல்ல வர்ற விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்துறோம் இல்ல, படுத்த ஆரம்பிச்சிடுவோம் இல்ல, ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த முழுமையான நம்பிக்கை அவர்கள் மீது நமக்கு வராம அவர்களை நம்ம அணுகுறோம். அதே மாதிரி இந்த சைவ சித்தாந்திகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் கோயிலா தேவாரம் பேசுவாங்க, திருவாசகத்தை பேசுவாங்க. அதை முற்றோதல் சொல்லுவாங்க. தேவாரம் முற்றோதல், திருவாசகம் முற்றோதல் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திருவாசகத்தை முற்றோதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவாசகத்தை பூரா ஓதி கொண்டிருக்கிறதுனால என்ன அடைஞ்சாங்கன்னா, ஒண்ணுமே அடைய மாட்டாங்க. அதனுடைய மீனிங்கே அவங்களுக்கு புரியாம ஓதிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த மீனிங்க ஒரு டைம் நீங்க ஓதிட்டீங்கன்னா அந்த நிலைக்கு நீங்க வந்துடணும்ல, மாணிக்க வாசகருடைய நிலைக்கு நீங்க வந்துடணும். ஏன்னா மாணிக்க வாசகர் அந்த திருவாசகத்தை உரைத்தார் அப்படின்னா, அவர் இருங்க நான் இன்னைக்கு ஒண்ணு யோசனை பண்ணி எழுதுறேன், நாளைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி எழுதுறேன், அப்படி யோசனை பண்ணி அவர் எழுதல. அவர் உள்ளர்த்து அப்படியே வெளிப்பட்டது, அவர் அப்படியே சொல்ல அது எழுதப்பட்டது. அப்ப ஒரு முறை அந்த விஷயத்தை அவர் அப்படியே முழுசா சொல்லி முடிச்சுட்டாருன்னா, அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு அந்த திருவாசகம். அப்ப அந்த திருவாசகத்தை ஒரு தடவை நம்ம படிச்சோம்னா, அவ்வளவு விஷயங்கள் இவருக்கு சொல்றாரு, இவ்வளவு அருமையா சொல்றாரு. அப்ப இறைத்தன்மைகள் இப்படி இருக்கு, இறைவன்களும் இப்படி இருக்கிறான், அதுல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அத்தனை விஷயங்களும் உள்வாங்கி உணர்ந்து கொண்ட ஒரு உத்தம சாதகன் மறு வினாடி அந்த திருவாசகத்தினுடைய நிலைக்கு உயர்ந்து விடுவான். அவன் திருவாசகமாவே மாறிடுவான், மாணிக்க வாசகனாகவே மாறிடுவான். அவ்வளவுதான். அவன் அதுக்கப்புறம் அவன் திருப்பி திருவாசகத்தை படிக்கணுங்கிற ஏதாவது அவசியம் இருக்கா? ஒரு முறை சொன்னாலே அது உள்ள போய் வேலை செஞ்சிடணும். வேலை செஞ்சுட்டா அவ்வளவுதான். அந்த ஞானம் அவனுக்கு முழுமையா உள்ள போய் மூன்றாவது கண் திறந்துடும். மூன்றாவது கண் திறந்த மறு வினாடி அவன் அந்த ஞானத்துக்குள்ள திளைப்பான். அப்ப இங்க அந்த திருவாசகத்தினுடைய விஷயத்தை ஏன் இத்தனை பேரு வருஷந்தோறும் படிச்சுட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கா படிப்பாங்க, ஆனா ஒருத்தருக்கும் அந்த ஞானம் உதயமாக மாட்டேங்குது அப்படின்னா, இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த திருவாசகத்தை எடுத்து விளக்கக்கூடிய குருமார்கள் அதை சரியா விளக்குறது இல்ல, அதை சரியா சொல்லி கொடுக்கறது இல்ல. அதுதான் அவர்கள் செய்யற மிகப்பெரிய தவறு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இறைவனே தேவனாகவும் சுத்த குருவாகவும் தூய அறிவாகவும் வெளிப்படுகின்றான். அப்படி வெளிப்படுகின்றவன் பசு, பதி, பாசம் அப்படிங்கிற மூன்றாக வெளிப்பட்டு இந்த பசுக்கள் என்ற ஜீவர்கள் மூலமாக அவைகளுடைய மும்மலங்களை நீக்குகின்றான். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களையும் நீக்கி அவைகளுக்கு அருளுகின்றான். எதற்காக அருள வேண்டும்? அன்பினாலே, அவைகள் மேல் கொண்ட அபரிமிதமான அன்பின் காரணமாக அவைகளுக்கு முக்தியை கொடுப்பதற்காக அந்த இறைவனே குருவாய் வெளிப்படுகின்றான். நல்கும் குருவரன் அன்புற்றே அப்படின்ட்டு இங்க திருமந்திர பாடல் நமக்கு விளக்குது. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் இங்கு எல்லாமாக இருக்கின்றான், எல்லா உயிர்களிலும் பிரகாசிக்கின்றான் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, அவன் எங்கேயோ இருக்கிறான், ஏதோ 7 மலை 7 கடல் தாண்டி நான் அடைய போறேன் அப்படி இப்படின்ற முயற்சிகளோ, அல்லது இந்த உடம்பை கருவியாக கொண்டு இந்த உடம்புல இருந்து அந்த 3வது கண்ணை நான் திறக்க போறேன், அதை திறக்கிறதுக்காக நான் இந்த பயிற்சிகள் பண்றேன், அந்த முயற்சிகள் பண்றேன் அப்படின்ட்டு பல முயற்சிகளை பண்ணுவதும் கால விரயத்தை உண்டு பண்ணும். இது புரிதலற்ற தன்மையை வெளிப்படுத்தும் என்றுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. ஆக இங்க திருவிளையாடல் புரிகிறான் இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் இந்த மாதிரி வெளிப்பட்டு திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த ஜீவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றவாறு அவன் பிரகாசிக்கின்றான். அப்ப இங்க நல்லவர்களுக்கு நல்லவனாக வெளிப்படுகின்றான், கெட்டவர்களுக்கு கெட்டவனாக வெளிப்படுகின்றான். அவரவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அப்படியே அவன் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையையும் நல்குகின்றான். அதுதான் ததாஸ்து அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க ஜீவர்களிடத்திலே அவைகளுடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற விஷயங்களை நீக்கி, அவைகளுடைய அகத்தினுடைய தடைகளை நீக்கி, சித்த மலங்களை அகற்றி, மாயைகளை உடைத்து அவன் அவைகளை ஆட்கொள்கின்றான் என்று நம்ம பார்க்கணும். இந்த ஜீவர்களிடத்திலே உண்டாகின்ற விரக்தி, வேதனை, துயரம், துக்கம் போன்றவைகள் எல்லாம் அவனை ஒரு வகையான மயக்கத்திலே, மாயையிலே சிக்க வைத்து துன்புற வைக்கின்றன. அப்ப அதிலிருந்து இறைவன் அவைகளை விடுவித்து ஆட்கொள்கின்றான் என்றுதான் நாம் இந்த பாடல் மூலமாக சிந்திக்கத்தக்க விஷயமாக பார்க்கிறோம். அதுதான் உனக்கண்டு அப்படிங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துறார். அதாவது யாவரையும் 3ஆய் உனக்கண்டு உரையாளே. அப்ப இங்க எல்லாவற்றையும் இறைவனாகவே காணுகின்ற அந்த நிலையில இங்கு எல்லாம் இறை அம்சமாக இருக்கிறது, இறைவனாக இருக்கின்றது என்றுதான் இங்கு சாஸ்திரங்களும் சொல்லுது, திருமூலரும் சொல்றாரு, எல்லா மகான்களும் சொல்றாங்க. அப்ப அந்த எல்லாரும் இறைவன் என்று இங்க உணர்வதுதான் 3வது கண் திறக்கிறதே தவிர, வேற ஏதோ புது புது பயிற்சிகளை பண்ணி அதை திறந்து நம்ம என்ன அடைய போறோம், அது திறக்கிறதுனால என்ன நடக்கும், ஏன் அதை திறக்கணும், இது எதுவுமே தெரியாம அந்த முயற்சிகளை நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு புரிதல் தான் இந்த திருமந்திர பாடல். ஆகவே இங்க எல்லாவற்றிலும் உன்னை கண்டு அப்படின்னா இறைவனே எல்லாமாக இருக்கின்றான் என்று நாம் அதை உணரும் போது அந்த நானும் இறைவனுக்கு வேறாக இல்லை. அப்ப நானும் அவனும் ஒன்றே அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சுன்னா, இப்ப பார்க்கின்ற உயிரினங்கள் இடத்துல எல்லாம் நான் என்னையே பார்க்கிறேன். அப்ப அந்த உயிரினங்கள் எல்லாம் எனக்கு வேறாக இல்லை இல்லையா? நானும் அதுவும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அதைகளை நான் பார்க்கின்றேங்கிறத இங்க உனை கண்டு அப்படிங்கிற வார்த்தையை இங்க திருமூலர் உபயோகப்படுத்துறாரு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் என்னை காண்பது எப்படி காண்றேன்? இந்த உடலாக காண்பதில்லை, அந்த உள்ள இருக்கிற உணர்வாக பார்ப்பது.
அதுதான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான விஷயம். அப்போ அந்த நிலைதான் இங்க நம்முடைய ஊனக்கண்ணை நீக்கி அந்த ஞானக்கண்ணை அடைந்து அந்த ஞானக்கண் கொண்டு நாம் இந்த இறைத்தன்மையை நம்முள் உணர்வது. அதை பற்றி சைவ சித்தாந்தம் இங்க பசு பதி பாசம் என்ற நிலையிலே புரிய வைக்குது. அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.